Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumil din amma ba'd. Khairan insyaallah. நம்ம போன கிளாஸ்ல அல்-யதீம் என்ற தலைப்புக்கு கீழே டாக்டர் தரா ஹுசைனுடைய அந்த இலக்கிய தினம் என்ன பண்ண பார்க்கணும். இப்போ அடுத்து முக்கியமாக மூன்றாவது இன்றைக்கான பாடம் என்ன அப்படின்னா சஹா என்று சொன்னால் பெருந்தன்மை என்று அர்த்தம். மூணாவது கடைசி பாடம் அதுதான் சஹா, பெருந்தன்மை. இப்போ அந்த பாடத்தில் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது நம்ம தான் சொல்லலாம். பாருங்க. பிஸ்மில்லாஹ். لست أدري أن تصح هذا الأخبار كما أحب وكما أعتقد. لست أدري எனக்கு தெரியாது تصح هذه الأخبار இந்த செய்திகள் எல்லாம் உண்மையா என்று كما أحب وكما أعتقد நான் நம்புவதைப் போல நான் விரும்புவதைப் போல இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையான்னு மட்டும் எனக்கு தெரியாது. ஆனால் அது உண்மையாக இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இது உண்மையா என் எனக்கு தெரியாது. அம்லா தஸ்ஸிஹு அல்லது இது உண்மை இல்லையா. கமா யுஹிப்புல் முத்தஷக்கிகூன வ கமா யஅதகிதுன் இவ்வாறு நம்பக்கூடிய அந்த முத்தஷக்கிகள், அந்த முத்தஷக்கிக் யாருன்னு சொன்னால் அந்த சந்தேகவாதிகள், அந்த சந்தேகவாதிகள் விரும்புவதைப் போல அந்த சந்தேகவாதிகள் ஏற்றுக்கொண்டதைப் போல இது இந்த செய்தி இல்லையான்னு எனக்கு தெரியாது. உண்மை இல்லையாங்கிறதும் எனக்கு தெரியாது. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க, இது உண்மையான செய்தியான்னு தெரியாது. ஆனால் நான் அதை அப்படிதான் ஆசைப்படுறேன், நான் அப்படிதான் இருக்கும்னு ஆசைப்படுறேன், அப்படிதான் விரும்புகிறேன். அல்லது உண்மை இல்லையான்னு எனக்கு தெரியாது. எப்படி அந்த முத்தஷக்கிகள் எல்லாம், அந்த டவுட் படக்கூடிய அந்த சந்தேகவாதிகள்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டு எப்படி அவங்க இது இருக்கக்கூட நினைப்பாங்களோ அந்த மாதிரி இது உண்மை இல்லையான்னு எனக்கு தெரியாது. வகிய சவாஉன் ஸஹத் அவ் லம் தஸஹ் இந்த செய்தி உண்மையாக இருந்தாலும் உண்மையாக இல்லாவிட்டாலும் துஸீரு ஃபி நஃப்ஸி கஸீரன் மினல் ஹவாத்திரி என்னுடைய எண்ணங்களை அதிகமாக தூண்டுகிறது. துஸீருன்னா தூண்டுவது, ஃபி நஃப்ஸி என்னுடைய உள்ளத்தில் அதிகமாக தூண்டுது, கஸீரன் அதிகமாக தூண்டுது. எதாவது தூண்டுது? மினல் ஹவாத்திரி என்னுடைய எண்ணங்களை அதிகமாக இந்த விஷயங்கள் எல்லாம் தூண்டுகிறது. துஸீரு ஃபி கல்பி கஸீரன் மினல் அவாத்திஃப் அதே போல் என்னுடைய உள்ளத்தில் அதிகமாக உணர்வுகளை என்ன பண்ணுது? தூண்டுதல். அவாதிஃப் அப்படின்னா உணர்வுகள், ஆத்திஃப் அவாதிஃப். அப்போ என்னுடைய உள்ளத்தில் அதிகமாக என்னப்படுது? என்னுடைய அந்த உணர்வுகளையும் தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அடுத்து தத்ஃபஅனி இலா கஸீரின் மினத் தஃப்கீர் அதிகமாக சிந்திக்க சொல்லி என்னை இந்த செய்திகள் உந்துகிறது. தத்ஃபஅனி இலா கஸீரின் மினத் தஃப்கீர் அதிகமாக என்னை சிந்திக்க சொல்லி இந்த விஷயங்கள்லாம் என்னை உந்துகிறது, தள்ளுகிறது என்பதாக சொல்றார். கமா தத்ஃபஅனி இலா கஸீரி மினல் அஹ்லாமில் ஹிஸானில் ஐதாத் எப்படி அழகான சில இனிமையான கனவுகள் எல்லாம் என்னை சிந்திக்க தூண்டியதோ, எவ்வாறு அழகான இனிமையான கனவுகள் எல்லாம் என்னை எவ்வாறு அதிகமாக சிந்திக்க தூண்டியதோ உந்தியதோ அதே போல இந்த விஷயமும் என்னை அதிகமாக சிந்திக்க உந்துகிறது என்பதாக சென்னவர்கள் சொல்றார். பார்த்து சொல்றார், அல்லது இன் ஸதகத் கானத் அஹ்ஸனல் மீனா அல்லது மானா அல்லது இன் ஸதகத் ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் கானத் அஹ்ஸனல் மீனா இதுதான் என்னுடைய இனிமையான ஆசையாக இருந்திருக்கும், இதுதான் என்னுடைய இனிமையான ஆசைகளாக இருந்திருக்கும். இல்லம் தஸ்துக் அப்படி இது உண்மையா இல்லை அப்படின்னு சொன்னால் கானத் கத் அதாஹத் லி அன் அஈஷ ஸாஅத்தின் ஹுல்வத்தின் கமா அன் அஈஷ ஸாஅத்தின் ஹுல்வா வ இல்லம் தஸ்தீக் இது உண்மையாக இல்லை அப்படின்னா இருந்தாலும் கானத் கத் அதாஹ் இது எனக்கு தந்திருந்தது. என்ன தந்திருந்தது? அன் அஈஷ ஸாஅத்தின் ஹுல்வா ஒரு சில மணித்துளிகளை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு சில மணித்துளிகளையாவது இந்த நிகழ்வு எனக்கு தந்திருக்குது. இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இதுதான் என்னுடைய ஆகச்சிறந்த ஒரு ஆசையா இருந்திருக்கும்னு சொல்றாரு. சரி, இந்த விஷயங்கள்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்ட அந்த ஒரு சில மணி நேரங்கள் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு என்ன பண்ணுச்சான்,
ஒரு நல்ல ஒரு இனிமையான சில நேரங்களை கொடுத்துருக்குது. கமா யுரீது ஷாயிபுல் கதீமையை போல, எவ்வாறு ஒரு பழங்காலத்து கவிஞர் கூறுவதை போல, கூற விரும்பியதை போல அப்படின்னு சொல்லுறோம். பழங்காலத்து கவிஞர் கூற எண்ணியதை போல அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொன்னது ஒரு கவிஞருடைய போட்டுனர். இது வைன்லம் தஸ்துத் கானத்து கதாஹத்னி அன் ஐஷ சஆதின் ஹல்வா. இது உண்மையாக இல்லாவிட்டாலும் சரி, கானத்து கதா அது தந்துருக்குது இல்லைங்க, எனக்கு அது கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? அன் ஐஷ சஆதின் ஹல்வது, எனக்கு ஒரு சில சந்தோஷமான மணித்துறைகள் அது கொடுத்துருச்சுல. ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே சந்தோஷமாக இதை நான் நினச்சிக்கிட்டேன். அது பொய்யா இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 4 மணி நேரம் சந்தோஷமாக இருந்துச்சுல, அதுவே எனக்கு போதுமானது என்பதாக சில முறை சொல்கிறேன். வஹாதி அல் அஹ்பாரு ஹியல்லதி தத்தசுலு பி கரமில் குரமா. இந்த செய்திகள் தான் தாராள மனப்பான்மை கொண்டவர்களின் தாராள மனப்பான்மையை என்ன பண்ணுது? சேர்க்கிறது. கரம்னா தாராள மனப்பான்மை, குரமான தாராள மனப்பான்மை உடைய மக்கள் நடக்கும். அப்போ ஹியல்லதி தத்தசுலு பி கரமில் குரமா, இந்த செய்திகள் தான் தாராள மனப்பான்மை கொண்ட மக்கள் தாராள மனப்பான்மையோடு இணைக்கிறது. ஜூதில் அஜ்வாத், ஜூதில் அஜ்வாத், அது மட்டும் இல்லாமல் அஜ்வாத்னா வள்ளல்கள், வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அப்போ வள்ளல்களுடைய இருப்பையும் இந்த செய்திகள் தான் இணைக்கிறது. இன்னும் இருக்கிறாங்கப்பா, அதிகமாக பொருளாதாரங்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க என்பதை இந்த செய்தி எனக்கு என்ன பண்ணுதான், இது இணைக்குது. அது மட்டும் இல்லாமல் தபர்ருமுல் அகனியா, தபர்ரும் அப்படின்னா ஒரு விதமான ஒரு சலிப்புக்கு சொல்லுவோம். அப்போது தபர்ருமுல் அகனியா பணக்காரர்களுடைய சலிப்பு எதுக்கு? பிமா யதாஹு லஹு மினல் கினா, பொருளாதாரத்திலிருந்து அவங்களுக்கு எது கொடுக்கப்பட்டதோ அந்த அந்த பணக்கார மக்களுடைய சலிப்பையும் இந்த செய்தியை தொடர்புபடுத்தி காட்டுது. ஒமா யுசாஃபு இலைமின் சரா, அது மட்டும் இல்லாமல் ஒமா யுசாஃபு இலைமின் சரா, அந்த செல்வங்கள் எதெல்லாம் அவர்களை ஈடுபடுத்துகிறதோ, அதாவது எல்லா செல்வம் படைத்த மக்களுடைய சலிப்பையும் இந்த செய்தி என்ன பண்ணுது அப்படின்னா தத்தசு இணைக்கிறது என்பதை சொல்றேன். சொல்ல வர விஷயத்தை தேர்ட் இயர் அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தண்ணி தரலாம். அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தண்ணியில் எடுத்துட்டு வரல, தண்ணி மேலே பிடிச்சிக்கலாம். என்ன பண்ணலாம்? 67வது பேஜில் ஃபர்ஸ்ட் லைன். அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யக்லுகுன் நாஸ ஜமீஅன் ஹராஸன் அலல் மாலி. அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், ஹராஸன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். எதுக்கு? லம் யக்லுகுன் நாஸ், மக்களை அவன் படைக்கவில்லை, ஜமீஅன் அனைத்து மக்களையும் அவன் படைக்கவில்லை, ஹராஸன் அல் மால் பணத்தின் மீது ஈடுபாடுடையவர்களாக, பணத்தை விரும்பக்கூடியவர்களாக அல்லாஹ் என்ன பண்ணல, எல்லா மக்களையும் படைக்கலை. அப்படிப்பட்ட படைப்பாளனுக்கு எல்லா புகழும் என்பதாக சொல்றது. அது மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யக்லுகுன் நாஸ ஜமீஅன் ஹராஸன் அலல் மாலி புகலா பிமா யம்லிகுன், அவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய சொத்துக்களாக வைத்திருக்கிறார்களோ அதை கஞ்சத்தனம் செய்யக்கூடிய மக்களை, அந்த கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களை அல்ல பண்ணலாம், அந்த மாதிரி மக்களை மட்டுமே இந்த உலகத்தில் படைக்கிறார் என்பதாக அவர் சொல்றார். ஏன் தெரியுமா? லா யனாலூன மினல் கினா ஹப்பன் இல்லா லியப்தகு ஹப்பன் அவ்ஃபர மிம்மா நாலு. ரொம்ப முக்கியமான ஒரு வரி. லா யனாலூன மினல் கினா ஹப்பன், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தினுடைய ஒரு பங்கை அவர்கள் அடைய மாட்டார்கள். இல்லா தவிர, எப்போது தவிர, லியப்தகு ஹப்பன் அவ்ஃபர மிம்மா நாலு, அவங்களுக்கு எவ்வளவு தரப்பட்டதோ அதைவிட பரிபூர்ணமாக, அவங்களுக்கு எவ்வளவு செல்வத்தினுடைய அந்த பகுதியில் தரப்பட்டிருக்கிறோ அதைவிட அதிகமாக அவர்கள் செல்வங்களை தேடாத வரையில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தின் ஒரு பகுதி அடைந்து கொள்ள மாட்டார்கள். என்ன சொல்ல வருது அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு எவ்வளவுதான் செல்வத்தை கொடுத்தாலும் அவனோட உள்ளம் என்ன பண்ணும், இன்னும் அதிகமான செல்வத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கும்.
இன்னும் அதிகமான செல்வத்தை நோக்கி ஓடிக்க இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் இன்னும் எதை பார்க்கல, அவன் நல்லா கொடுத்த செல்வத்தை பார்க்கல. அதுதான் சொல்கிறாங்க, இல்லை என்னாலும் நம்மின் ஹப்பன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த பகுதியை ஹப்பனா அந்த அவனுக்கான அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த பங்கை அவன் என்ன பண்ணல, இன்னும் அடையிற. எப்போ வரையும் இல்லால் எபுத்தவோ ஹப்பன் அவுஃபர விமான் ஆகும். அவனுக்கு கொடுக்கப்பட்டதை விட அவன் என்ன பண்ணுவான், அதிகமாக பொருளாதாரத்தை தேடக்கூடிய நேரம் வரையில் அவன் என்ன பண்ணல, இன்னும் அவனுடைய பொருளாதாரத்தினுடைய அதுக்கான பங்கை அவனும் என்ன பண்ணிக்கல, இன்னமும் பெறலை. அதாவது அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வந்து கொடுத்ததை வச்சுக்காம இன்னும் அதிகமாக தேடி தேடி போகிறான். ஆனால் கொடுத்ததை மறந்துட்டான். கொடுத்ததை மறந்தனால அவன் என்ன பண்ணுறான், இன்னும் அவனுக்கு செல்வமே கொடுக்கப்படாத போல அவனுக்கு தோணுது என்பதாக அவங்க தாக்ஷன் அவரை சொல்லி காட்டுறாங்க. வலா யஹ்ரிஜூன மின் ஸரா நஸீபன் இல்லா லியத்லுபு அக்ஸர மிம்மா அத்ரகு. என்ன சொல்கிறாங்கண்ணா, வலா யுஹரிசூன ஐ வலா எனாலுன்னு அர்த்தம். யுஹரிசூன எனாலுன்னு அடைய மாட்டார்கள். மினசரா செல்வத்திலிருந்து நசீபன், அந்த செல்வத்திலிருந்து ஒரு அவங்களுக்கான அந்த பங்கு அவங்க அடைய மாட்டாங்க. இல்லை எதை தவிர இல்லை எத்துருவும் அக்ஸர மிம்மா ஆகிறோம், அவங்க அடைஞ்சதை விட அதிகமாக அவங்க தேடும் காலகட்டம் வரைக்கும். முன்னாடி சொன்னதான் திரும்ப சொல்கிறது, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கான செல்வத்திலிருந்து அவங்களுக்கான பங்கு அவங்க வந்து அடைய மாட்டாங்க இதுவரையும். இல்லை அது துளுப்பு அக்ஸர மிம்மாகிறப்போ அவங்க எதை அடைந்திருக்கிறார்களோ அதை விட அதிகமாக அவங்க தேடிக்கொண்டிருக்கும் போது வரை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்களுடைய செல்வத்தினுடைய பங்கு அவங்க அடைய மாட்டாங்க. சும்மா ஹம்மா அலா கசரதிமா எம்லி சும்மா அல்லா கசரதிமா எம்லி பூன கசரத்தமா சுலூன, அவங்க எவ்வளோ அதிகமாக அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க, அவங்கள எவ்வளோ அதிகமாக அவங்க இதுவரையும் ஈட்டி இருக்கிறார்களோ கசரத்துமா ராக்கமும் ஐந்தவும் நிலையினா, எவ்வளவு அதிகமான செல்வங்கள் அவங்களோட இருந்தாலுமே இந்த செல்வத்தை எல்லாம் தாண்டி இன்னும் அதிகமான செல்வத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, தேடக்கூடியவங்களாக இருப்பாங்க என்பதாக தாட்சணமாக சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், அஷ்பக ஷையும் பி ஸஹ்ரதி முல் மததி பி ஸஹ்ரதி முல் மததி, அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செல்வத்தை வச்சு இவங்க போதுமாக்கி கொள்ளாமல் இவங்க இன்னும் அதிகமான செல்வங்களை தேடி போகிறாங்க. அது ஏதோ அல்லாஹ் செல்வத்தை கொடுக்காத மாதிரி என்ன பண்ணுறாங்க, கொடுத்ததை இன்னும் பார்க்கல, கொடுத்த அந்த ஒரு பகுதி இன்னும் பார்க்கல. ஏன் பார்க்கல தெரியுமா, ஏன்னா அவங்களுடைய பார்வையில் வந்து அந்த பகுதி பெருசாக தெரியல, இன்னும் கொடுக்கப்படாத நிறையா செல்வம் தான் அவங்களுடைய பார்வையில் பெருசாக தெரியும், அதனால் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஓடக்கூடிய மக்களுக்கான உதாரணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அஷ்பக ஷையின் அவங்களுக்கான ஒரு எப்படின்னு சொன்னால் விஸ்வாசத்தின் முஸ்மத்தின், அதாவது ஒரு ஒரு பாறையை போல, ஒரு பாறை முஸ்மத்தின்னா ஒரு ஒரு பாறை நல்லா ஊன்றிய ஒரு தரையில் ஊன்றிய ஒரு பாறை. ஜாத்தல் காயில் பைதா, அது எப்படிப்பட்டது சொன்னால் ரொம்ப அல் கா அப்படின்னு சொன்னால் பூமின்னு இருக்கும், அல் பைதா அப்படின்னு சொன்னால் முஸ்தவான்னு இருக்கும், அதாவது ஒரு சம்மான ஒரு பூமியில் அமையப்பட்ட ஒரு பாறையை போல, சம்மான பூமியில் அமையப்பட்ட ஒரு பாறையை போல. அவ் அல்லதி லைசலகா காவும், அல்லது எந்த விதமான ஒரு அஸ்லும் இல்லாத, எந்த விதமான ஒரு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட் இல்லாத ஒரு பாறையை போல, ஒன்று நல்லா ஊன்றிய ஒரு பாறையை போல, இல்லைன்னா பேஸ்மெண்ட் இல்லாத பாறையை போல. என்னன்னு சொன்னால், ஃபையலா தஜூது பிஷையும் இம்மா எஸ்தஃபுரு ஃபிஹாமில் மாலி மஹமா கத்தல் மஹமா எஃபுர், இந்த நாட்டில் எவ்வளோ அதிகமான தண்ணிகள் இருந்தாலும் அது என்ன பண்ணாதான், அதை வந்து யாருக்கும் கொடுக்கலாம். நம்ம பார்த்துக்கமா இல்லையா, அதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க பாறைகள் வந்து ஒரு பாறையை சூழ்ந்த ஒரு பாறைக்குள்ள ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி அந்த பாறை வெளியே விடாது. எவ்வளவு அதிகமான என்ன பண்ணுறது, அது வெளியே விடாது. அந்த மாதிரி தான் பணக்காரங்க தாமசம் சொல்கிறாரு, அவனுக்கு எவ்வளோ செல்வம் வந்தாலும் என்ன பண்ண மாட்டான், அதை அடுத்தால் கொடுக்கவே மாட்டான், இன்னும் அதிகமாக தேடிக்கிட்டே தான் இருப்பான், தேடி தேடி உள்ளே போட்டுட்டு தான் இருப்பான், தவிர என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே கொடுக்க மாட்டான். அதுதான் உதாரணம் என்பதை சொல்கிறது. லா தஜூது பிஷை மிம்மா எஸ்தஃபுர் ரஃபீகா மினல் மாஇ மஹ்மா யக்ஃபுர், இவ்வளவு அதிகமாக தண்ணீர்கள் வந்து அதிகமானாலும் அந்த பாறை என்ன பண்ணா, தனக்குள்ளே வச்சிருக்க அந்த தண்ணிகளை வெளியே விடாது. ஓ மஹ்மா யர்கபு பஅதுஹு பஅதா, எவ்வளவுதான் ஒன்று இன்னொன்று மேலே வரையும் வந்துட்டு போனாலும் வாய்ப்பே இல்லை, பாறை வெளியே விடாது. வ இன்னமா ஹிய முஸ்மதது மின் ஜமீஇ ஜவானிபிஹா, அது எல்லா பகுதியிலும் பாறையால் சூழப்பட்டிருக்கு, ரொம்ப அதிகமான பேஸ்மெண்ட்டோடு அந்த பாறை சூழப்பட்டிருக்கு.
அப்போ என்னன்னு சொன்னால் லைஸ ஃபிஹா அமலுன் லிமை யுதீஃபு பிஹா, அதை வந்து அதை யார் வந்து தண்ணி குடிக்கணும்னு யார் ஆசைப்படுறானோ என்னதான் பண்ணி ஆகணும். அந்த யார் வந்து அந்த நீர்கள் எல்லாம் வெளியே போகணும்னு ஆசைப்படுறானோ அவன் என்னதான் பண்ணி ஆகணும். இல்லா ஐமஹா தஹ்தீமன், அதை உடைத்தால்தான் அதுக்குள்ளே உள்ள தண்ணி வெளியே போகும். தவிர உடைக்காத வரையும் தண்ணி என்ன பண்ணாது, வெளியவே போகாது. அப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பணக்காரர்களே நினைச்சா தான் அவங்களுடைய செல்வத்தை அவங்க என்ன பண்ண முடியும், அடுத்த கொடுக்க முடியும். அவங்க தான் பாறை, அப்போ அந்த பாறை உடஞ்சாதான் உள்ள தண்ணி வெளியே விடும். அப்போ தான் சில மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு, அந்த பணக்காரவங்களே நினச்சி அடுத்த நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பணக்காரவங்களை நினச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு உள்ள அந்த பொருளாதாரத்தை இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்க முடியும். இப்போ அடுத்து சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யக்லுகுன் நாஸ ஜமீஅன் ஹிராஸன் அலா ஹாதன் நஹ்வி மினல் ஹிர்ஸி. இதே போல மனிதர்களை அனைவரையும், அதாவது என்ன சொல்ல வரான்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யக்லுகுன் நாஸ ஜமீஅன், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ் பண்ணல எல்லா மனிதனையும் படைக்கவில்லை. எப்படி ஹிராஸன் அலா ஹாதன் நஹ்வி மினல் ஹிர்ஸி, இப்படிப்பட்ட ஒரு ஆசையோடு பயணிக்கக்கூடிய மாதிரி அல்லாஹ் எல்லா மக்களையும் படைக்காத அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்படிப்பட்ட ஆசையோடு அனைத்து மக்களையும் படைக்காத இறைவனுக்கு எல்லா புகழும். அதாவது பணத்தாசையிலே அல்ல என்ன பண்ணல, எல்லா மக்களையும் படைக்கிற அதுவரை அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா புகலா இலா ஹாதில் ஹத்தி மினல் புகலி, அதே போல இவ்வளவு கட்டுமையாக கஞ்சித்தனம் செய்யக்கூடிய மக்களாக அனைத்து மக்களையும் படைக்காத அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். وإنما جعل منهم بين حين وحين, அல்லாஹ் எப்படி வச்சிருக்காங்க, இன்னமா ஜஅல மின்ஹும் அவர்கள் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான், பைன ஹீனின் வஹீன், இங்கிட்டு இல்லாமல் அங்கிட்டு இல்லாமல் அல்லாஹ் என்ன இருக்கிறான், மனுஷனை வச்சிருக்கிறான். அதாவது ஃபுல்லாக மனிதர்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன பண்ணல, பணக்காரராகவும் பணம் மேலே ஆசையாகவும் படைக்கிறான். அதே போல் அல்லாஹ் எல்லாத்தையுமே கஞ்சப்பயிராகவும் படைக்கிறான். மனுஷனை வந்து அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான், பாதி பாதியா, இதனோட பொருளாதார ஆசையும் வரும், இதனோட கஞ்சத்திறமும் வரும். அப்படி பைன பைன் இரண்டுக்கும் நடுவில் இடைப்பட்ட மனிதனை பண்ணிருக்கிறான், எல்லா மனிதனும் படைச்சிருக்கிறான். ஒமன்ல எக்கரகுலுகிறான் வகைன் மண்ல எக்கரகுல, அதை சில மக்கள் பொருளாதாரத்தை வந்து வெறுக்காத மக்களும் இருக்கிறார்கள். வலாக்கின்ன அலாத அலிக்க, இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை வந்து அந்த பொருளாதாரம் என்ன ஆகுது அப்படின்னா, லா எஃப்னா ஃபிஹி வலாயத்த ஹாதிக்கு அலி, அந்த பொருளாதாரம் அவரை மூழ்கடிக்க செய்யாது, அந்த பொருளாதாரம் அவரை அழிக்காது. வலா இத்தசிது காயத்தன், அந்த பொருளாதாரத்தை அவர் மிகப்பெரிய ஒரு காயாவாங்க, மிகப்பெரிய ஒரு லட்சியமாக எடுத்துக்க மாட்டார். வைன்னமா இத்தசிது வசீரத்தன், அந்த பொருளாதாரத்தை அவர் எப்படி பார்ப்பா தெரியுமா, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க பாருங்க. அதாவது பொருளாதாரத்தை தான் ரொம்ப வாழ்க்கைன்னு பார்க்க மாட்டார், அதே போல் அந்த பொருளாதாரத்துக்காண்டி அழிய மாட்டார், அந்த பொருளாதாரத்தை தாண்டி அதிலே மூழ்க மாட்டார். வைன்னமா இத்தசிது, அந்த பொருளாதாரம் எப்படி பார்ப்பார் சொன்னால், வைன்னமா இத்தசிது வசீரத்தன், அது ஒரு வைன்னமா இத்தசிது வசீரத்தன், அவர் அதை எப்படி பார்ப்பார் அப்படின்னா ஒரு வழியாக தான் பார்ப்பார். இன்னமா இத்தசிது வசீரத்தன், அவர் வந்து அதை வந்து ஒரு பாதையாக பார்ப்பார். நம்மளா சர்ஜிலாம் சொல்லக்கூடிய உங்களுடைய ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணல, அப்போ என்ன ஆகுதுன்னா, லம் யஃபுருகுன் நாஸ ஜமீஆ வலா யத்தஹிது ஆயத்தன் வ இன்னமா யத்தஹிதுஹு வசீலத்தன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பணத்தை வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க, எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, இன்னமா யத்தஹிதுஹு வசீலத்தன், அவங்க வந்து அதை ஒரு வழியாக தான் பார்ப்பாங்க, ஒரு பாதையாக தான் அதை எடுத்துக்கிட்டாங்க. எந்த பாதையாக, யன்ஃபஉ பிஹா நஃப்ஸஹு, அவர் பயனடையக்கூடிய ஒரு பாதையாகவும், வயன்ஃபஅ பிஹா அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தார்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு பாதையாகவும், வயன்ஃபஅ பிஹா ஸவில் கராபத்தி, அவருடைய அந்த சுற்றம் சூழல் அந்த ரோடு இருக்கக்கூடிய நெருங்கியவர்கள் பயன்பெறக்கூடிய ஒரு பாதையாகவும், ஸவில் மவத்ததி, அவருக்கு விருப்பமானவர்கள் பயன்பெறக்கூடிய ஒரு பாதையாகவும் தான் வயன்ஃபஅ பிஹா அக்ஸரு ஆததி மும்கின் அன்னாஸ், அதேபோல மக்கள் அதிகமான மக்கள் பயனடைய வேண்டும் என்ற ஒரு பாதையாகத்தான் அவர் பொருளாதாரத்தை பார்க்கிறாரே தவிர பொருளாதாரத்தை இதுமாதிரி பார்க்கல. அப்படி என்ன அர்த்தம், அவர் அந்த பொருளாதாரத்தை கொண்டு தானும் பயனடைவார், கொடுப்பதும் பயனடை கொடுப்பார், சொந்த பந்தங்களும் கொடுப்பார், விரும்பிய மக்களுக்கும் கொடுப்பார், இயலாத எல்லா மக்களும் கொடுப்பார். அப்போ பொருளாதாரம் என்பதை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், எல்லா மக்களுடைய வாழ்க்கைக்கான மேம்பாட்டுக்கான ஒரு வழியாக தான் பார்க்கிறாரே தவிர அதிலே அவர் அழிஞ்சும் போல அதை ஈட்டுவதற்காண்டி அவர் கஞ்சத்தனம் பண்ண மாட்டார் என்பதாக தான் சின்னப்பட்டான் சொல்லி காட்டாங்க.
ஹைன எதாவு லவ் அயன்ஃப அக்ஸர் ஆதது மினன்னாஸ். அப்போ அவர் என்ன சொன்னால், அதிகமான மக்களுக்கு பயன் தந்த ஒரு வாய்ப்பை அந்த பொருளாதாரம் அவருக்கு தரும் அப்படின்னு சொன்னாங்க. அதிகமான மக்கள் பயனடைந்ததற்கான அந்த அந்த வாய்ப்பு அவரின் மூலமாக என்ன இருக்குது, தந்த அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவர் தந்திருக்கிறாரு என்பதாக தாகா சொல்லி காட்டலாம். இப்போ அடுத்து சொல்கிறோம், ஹாஉலாயில் அஜ்வாதுல் அஸ்கியா, அந்த தாராள மனம் படைத்த அந்த வள்ளல்கள் எல்லாம் அஸாஉன் அவர்கள் தான் ஆறுதல். யாருக்கு? அனில் ஹெராசில் புகலா, அனில் ஹெராஸ், யார் பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய அளவில் பேரன்பு கொண்டவங்களாக இருக்கிறாங்களோ, ஒரு புகலா யார் கஞ்சத்தனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆறுதலே யார் தான். அங்கே பாரு, ஒன்ன மாதிரி அல்ல அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான், ஆனால் தாராள மனப்பான்மையோடு இருக்கிறார், கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறார். இவங்க தான் ஆறுதல். யாருக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க? பசீடு, கஞ்சத்தனம் செய்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கவுனா ஃபீரவைக்க அவங்களுடைய காதில் போடுறாங்க, அவங்களோட உள்ளத்தில் போடுறாங்க. அன்னல் இன்சானியத்தை, நிச்சயமாக மனித இனம் லைசத் ஷர்ரன் குல்லகா, மனுஷ இனத்தில் உள்ள எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. வண்ண ஹயாத் அன்னாசி கது தக்குனு ஷஹரான், மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சில நேரங்களில், ஷஹரான் முகஃபரத்தன் முஜத்தபத்தன் ஷதீதத்தன், ரொம்ப கட்டுமையான பாலடைந்த தரிசு நிலத்தை போல கூட மனுஷ வாழ்க்கை இருக்கும். மனித வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாலடைஞ்ச ஒரு மோசமான வறண்ட ஒரு தரிசு நிலமாக கூட, ஒரு அக்குமான, அதாவது ஒரு மலடியான ஒரு பாலைவனமாக கூட, ஒரு தரிசு நிலங்களாக கூட மனித வாழ்க்கை இருக்கும். வலாக்கின்னஹா, ஆனால் அலாதாலிக, அந்த நேரத்தில் கூட லா தஹ்லு மின் வாஹதின் தஹுமு ஃபிஹா பைன ஹைன் வஹீன், ஆனால் அந்த நேரத்தில் கூட என்ன ஆகும்னு சொன்னால், லா தஹ்லு மின் வாஹா, சந்தோஷத்துக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும் என்பதாக நான் கூட சொல்லி காட்டுறேன். அடுத்து சொல்கிறாங்க, ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவருக்கு பயணம் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அவருடைய முயற்சி, அந்த பயணத்தினுடைய சோர்வு, அவருடைய முயற்சியினுடைய அந்த சோர்வு எல்லாம் எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் என்பதை சொல்றதுக்கு என்ன பண்றாரு, ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. தத்தியஹுல் முசாஃபிர் இல்லதி அனாவு சஃபர், ஒரு பயண கலைப்பாக, அக்னாஉல் ஜுஹதி, ஒரு முயற்சிகள் எல்லாம் சோர்வடைந்த ஒரு பயணம் பண்ணக்கூடியவருக்கு தருகிறது. யஜித ஃபீஹா மின தில்லி வல்மா, அவருக்கு எது தேவைப்படுது அப்படின்னா நிழலும் தண்ணீரும் தேவைப்படும். அப்படின்னா ரொம்ப டயர்டாகிட்டாரு பயணம் பண்ணி அப்படின்னா அவருக்கு என்ன தேவைப்படும்? கண்டிப்பாக தண்ணி தான் தேவைப்படும், நிழல் தேவைப்படும். அப்போ அவருக்கு நிழலும் தண்ணியும் தேவைப்படுது. ஒமின ராஹதி ஒரு ரூஹை, மேலும் அவருக்கு இலைப்பாறுதல் தேவைப்படுகிறது. எதுக்கு அவருக்கு தண்ணி நெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, அவரை மறக்கடிப்பதற்காக. எதை மறக்கடிக்கிறதுக்கு? அவர் எந்தெந்த கஷ்டமான நிகழ்வுகளெல்லாம் தாங்கி வந்தாலும் அந்த கஷ்டமான நிகழ்வை எல்லாம் மறக்கடிப்பதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, ஓய்வு தேவைப்படுகிறது, நிழல் தேவைப்படுது. இப்போ மூலம் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம், ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் ஒன்றும் முடியாது, காலெலாம் வலிக்காக இருந்துச்சு. இப்போ ஒரு இடத்துல நிழலில் காட்டி உட்காரோம் அப்படின்னா அந்த நிழல் நமக்கு எல்லாம் மறக்கடிக்கும், கால் வழியும் மறக்கடிக்கும். அந்த தண்ணி குடிச்சா தாகத்தை மறக்கடிக்கும். அப்போ இதுதான் சொல்ல வர, பயணத்தில் உள்ளவருக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும்போது அந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு நிழலும் தண்ணீரும் ஓய்வும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அவர் பயணப்பட்ட எல்லா கஷ்டத்தையுமே, அவருடைய எல்லா அந்த முயற்சிகளையுமே அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு மரக்கடிக்க வச்சிரும். அது மட்டும் இல்லாமல் மரக்கடிக்க மட்டுமா வைக்கும், அதுக்கு பிறகு அவர் பயணத்தில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா அந்த முயற்சிகள், அந்த தாராள அந்த என்ன சொல்றது, அந்த தாராள மனப்பான்மை, இதில் அந்த தரிசு நிலத்தில், அந்த பாலடைஞ்ச அந்த தரிசு நிலத்தில் அவர் பயணம் செய்வதற்கான ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையும் ஒரு நல்ல ஒரு முயற்சியும் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த நீரும் அந்த நிழலும் அந்த ராகதும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பதி நடக்க ஆரம்பிச்சா ஈஸியாக நடந்துடும். ஏன்னா கால் வலி மறந்துட்டோம், அடுத்த பயணம்
சில பேர் காசே இல்லாமல் இருப்போம், தரிசு நிலத்தில் இருப்போம், வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீ கொஞ்சம் பணம் கொடுக்குற அப்படின்னா, கொஞ்சம் பணம் கொடுத்து அவனை ஹெல்ப் பண்ணுங்கன்னா அவனோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு வாழ்க்கையில் அந்த பணம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்ல வராரு. பயணத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி தண்ணீரும் நிழலும் ராகத்தும் அந்த ஓய்வும் எவ்வளோ சுறுசுறுப்பை கொடுக்குமோ, அடுத்த கட்டத்துக்கு எப்படி அவரை ஈஸியாக உந்தி தள்ளுமோ, அதே போல் தான் பணம் படைத்த மக்கள் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்க இல்லை நமக்கு கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி இந்த வறுமையெல்லாம் மறந்துடுவாங்க. இதுக்கப்புறம் போகக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய நகர்வுகளை என்ன பண்ணுவாங்க, அவங்க தைரியமாக எதிர்கொள்ளுவாங்க என்பதை தாவசின் அவரை சொல்லி காட்டுறது. அப்போ உலவுல ஹாகுலாய் அஜ்வாத் லஸ்கியா லக்கானது இன்சானி, ஒருவேளை அந்த அந்த தாராள மனப்பான்புகள் மனம் கொண்ட அந்த வள்ளல்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் தாராள மனம் படைத்த அந்த வள்ளல்களை மட்டும் இல்லை என்று சொன்னால், லக்கானத்தில் இன்சானியத்து மனித இனம் இருந்திருக்கும், ஹலீஃபதன் படைப்பாக இருந்திருக்கும், அந்நுபதாக அஷத்துல் பகுதி நாம் ரொம்ப ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு இனமாக அந்த மனித இனம் இருந்திருக்கும். அவமு டிஷாஅத்தன் ஒனுக்கரா ரொம்ப தீவிரமான வெறுக்கத்தக்கக்கூடிய ஒரு படைப்பாக இந்த மனித படைப்பு இருந்திருக்கும் என்பதாக நம்மள சொல்லிக்காரு. அதாவது இந்த தாராள மனம் படைத்த இந்த வள்ளல்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் மனித படைப்பு ரொம்ப கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட படைப்பாக, மிக தீவிரமான வெறுப்பான ஒரு படைப்பாக இது இருந்திருக்கும் என்பதாக தாசி சொல்றாங்க. அடுத்து சொல்ற ஆமாம் வகஃப்து வகஃபாத்தின் தொவீலா, நான் ரொம்ப நேரம் நின்றுட்டேன். தொவீலத்தின் ஜித்தன் ரொம்ப ரொம்ப நேரம் என்ன பண்ணிட்டேன், நான் நின்றுட்டேன். இந்த ரஜுலின் ஆஹரமின் அஸ்ஹாபினை சொல்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஒரு மனிதருக்கு முன்னால். யாரு? தல்ஹத் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. தல்ஹத் இப்னு அப்துல்லா அது தகலத் அலைஹி இம்ராத்து, ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு மனைவி வர்றாங்க. ஃபர்ஹது முகத்தம்மன் ஹசீனன், ரொம்ப கவலை பொதிந்தவராக கவலையுடையவராக இருக்கிறார். ஃபலம்மா சஅலத்து அன் ஸாலிக ரஃபீகதன் பிஹி, அவர் மேலே அவரை ரொம்ப அவரோட இரக்கமாக இருந்து இரக்கமாக கேட்குறாங்க. என்னாச்சு கேட்டப்ப அதூஃபன் அலைஹி, அவர் மீது பாவம் பட்டவராக மிருதுவானவராக கேட்குறாங்க. அப்போ அம்பஅஹா அன்ன கத் ஜஅஹு மாலுன் கதீர், அப்போ அவர் சொல்கிறார் நிறைய பணம் வந்து சொல்லும். இப்போ முஹ்தம்முன் லா யத்ரி மா யஸ்மஉ பிஹி, அதெல்லாம் என்ன செய்யணும் அவருக்கு தெரியல. ஃபலம் தஸீத் இம்ராஅத்துஹு அலா அன் காலத் லஹு முதஸிமதன், வேகமாக அவருடைய மனைவி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா எக்ஸிம்ஹு அல்லது உக்ஸிம்ஹு, எக்ஸிம்ஹு ஃபுல்லாக பிரிச்சு எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னா. மித்த குடும்பமாக இருந்தால் பத்திரமா பாதுகாத்துவோம்னு சொல்லுவாங்க எல்லா மனைவிமாரும், பேங்க்கில் போடுங்க, வீடு வாங்க, நகை வாங்க அப்படின்னு. நான் தொல்ஹா ரலியல்லாஹு மனைவியை பாருங்க, பிரித்து கொடுத்துருங்க எல்லாத்தையும். نعم ثم قسم هذا المال بين ذوي قرابته وذوي مودته وذوي الحاجة من المسلمين. என்ன பண்ணாங்க தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பொருளாதாரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா தனக்கு நெருங்கிய உறவினர்கள், தங்களுக்கு பிரியமான மக்கள், தேவையுடைய மக்கள், முஸ்லீம்களை யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. வஸ்தக்பல பஅத ذلك லைலஹு சஈதன், அப்ப அன்னைக்கு வந்து இரவுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வகான ஹாதல் மாலு 400,000 திரஹம், அது வந்து ஒரு 400,000 திரகம் இருந்திருக்கு. ஆமாம் நான் அத்தீஃப் வகஃபாத்தின் தொவீலா, ஆமாம் இன்னும் நான் அதிகமாக நிற்கிறேன். ஹுசைன் சொல்கிறார், ஆமாம் இன்னும் நான் நிற்கிறேன். தொவீலத்தன் ஜித்தன், இன்னும் ரொம்ப நிற்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த தொல்ஹாத்த நஃப்ஸி, தொல்ஹா இடத்துல இன்னும் நான் நிற்கிறேன். ஏன் தெரியுமா? ஹீன பா அருதன் லஹு, அவருக்கான ஒரு பூமியை தொல்ஹா விற்கிறாரு. அப்போ விற்றதுக்கப்புறம் உத்திய இலேகி சமனஹா, அந்த வித்த நிலத்துடைய காஸ்ட் அவர்கிட்ட ஒப்படைக்கப்படுகிறது. 700,000 திரகம், கிட்டத்தட்ட 7,00,000 திரகம் அவரிடத்துல ஒப்படைக்கப்படும். ஃபலம்மா ஹஸலல் மால ஃபி தாரிஹி, அவர் வந்து அந்த என்ன சொல்றது, ஃபலம்மா ஹஸலல் மால ஃபி தாரி, அவர் அந்த வீட்டில் அவருடைய பணத்தெல்லாம் பார்க்குறப்ப ஃபக்கர غير طويل, ரொம்ப நேரம் தான் சிந்திக்கலை. ثم قال إن رجلا يمشي وعنده هذا المال لا يدري ما ادخر له القضاء من أمر الله بمغرور. அப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அப்போ சொல்கிறார் இன்ன ரஜுலன் எம்சி وعنده هذا المال, ஒரு மனுஷன்றது என்ன ஆகுது, அந்த மாலை நேரத்தில் இவ்வளோ பெரிய பணங்கள் இருக்கிறது, அது அவர் என்ன பண்ணணும்னு தெரியாது.
அதை எப்படி சேமித்து வைக்கணும்னு அவருக்கு தெரியலை. அவன் என்ன பண்ணுறாரு, சும்மா அமரா பசுமா ஆதல் மாறாரா தெரிய கராபத்தி நிலத்தை வித்த காசை கொண்டு போய் அதில் வந்த காசை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கும் பிரியமானவர்களுக்கும் தேவைகளுடைய முஸ்லிம்களுக்கு என்ன பண்ணுறாரு, பிரித்து கொடுத்துறாரு. வலம் எனம் ஹத்த அன்ஃபக அன் ஆஹிரவ், அதனுடைய இறுதி வரையில் செலவழிக்காத வரலாறு என்ன பண்ணல, தூங்கலை என்பதாக இந்த தொல்ஹாவுடைய வாழ்க்கையை நான் என்ன பண்ணுறேன் மூலமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்பதாக தான் சொல்கிறான். பார்த்து பாருங்க. ஒரு கரீபு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்ன ஹாதல் இன்ஃபாக்க அல்லா கசரத்தி, இந்த அதிகமான இந்த செலவழித்தல் என்பது அலா இத்திசாலி இல்லாம் என் தனி தொல்ஹாத்த இதழ் சத்து, இவ்வளவு அதிகமாக ஒரு செலவழிச்சிருக்காரு. இது எல்லாம் தொல்ஹாவுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வறுமையை கொடுக்கல. அவங்க இல்லை ஷெயின் ஷப்பிகள் சக்கரை, அல்லது வறுமையை போல ஒரு தோற்றத்தையும் தொல்ஹாவுக்கு அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்ததும் கிடையாது. அல்லாவுடைய அதிகமாக கொடுத்தது வந்து தொல்ஹா வந்து வறுமையாகவும் ஆக்கலை, வறுமையை போன்ற ஒரு சூழலில் அவர் காட்டவும் கிடையாது. ஏன் தெரியுமா, அது என்னல்லா அது வாடு அகனியா, அல்லா வந்து பணக்கார மக்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கான். இது அன்ஃபகு சபீலில்லாஹி முஹ்லிஸீன லா யப்தகூன ரியாஅன் வலா ஷுஹரத்தன் வலா நிஃபாகன், எந்த விதமான ஒரு நிஃபாக்கும் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஃபேமஸும் இல்லாமல், எந்த விதமான மக்கள் பார்க்குறாங்க என்ற மக்களுக்காக இல்லாமல், அல்லாஹ்விற்காக யாரெல்லாம் அவருடைய பொருளாதாரத்தை தருகிறார்களோ ஐயுஹலிஃப அலைஹிம் மா அன்ஃபகு, அவர்கள் எத்தனை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தார்களோ அதெல்லாம் என்ன பண்ண அவங்களுக்கு மீண்டும் தருகிறான் என்று அல்லாஹ் பணக்கார மக்களுக்கு வாக்கு கொடுக்குறான். ஒப்பத குத்திர யோமல் ஜமலி, அவன் என்ன பண்ணுறாங்க, துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஜமலுடைய அந்த போரில் கொல்லப்படுகிறார்கள். சர்வஜு பஅத மௌத்திஹி லிஹுதூபின் கஸீரா, அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருளாதாரங்கள் நிறைய சவால்களை சந்திக்குது. உலகின் வரசத்துஹு அலா ரஹ்மி ذلك இக்தஸிமு ஃபீமா பைனஹும் 30 மில்லியன் மின் தலால், ஆனால் அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் 30 மில்லியன் 30 மில்லியன் திர்ஹம் கிடைச்சிருக்குது ஒவ்வொரு ஆளும். அப்போ எவ்வளவு பொருளாதாரத்தை தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கொடுத்துருப்பான். தீமல்லாவுடைய பதில் செலவு பண்ணணும். இருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், எக்கச்சக்கமான பொருளாதாரத்தை தொல்ஹா ரலியல்லாஹு கொடுத்தான். ஏன் அப்படின்னா பணக்கார மக்களுக்கு எல்லாம் வாக்கு கொடுக்குறான், நீ வந்து எனக்காக நீ செலவு செய்தால் என்ன பண்ண கண்டிப்பாக அவனுக்கு இரட்டிப்பாக பல மடங்காக நான் திருப்பி தருவேன் என்பதற்கு உதாரணம் தொல்ஹா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை தான். அதனால தான் என்ன பண்ண ரொம்ப நேரமாக இந்த மனுஷனுடைய வாழ்க்கையால் நின்றுக்கிட்டே இருங்க என்பதாக தான் அப்படின்னு சொல்கிறான். فليس أغنياؤنا يفكرون في أنهم يستطيعون أن ينفقوا من فضول أموالهم مخلصين. ஆனால் அவங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களால முடியும், எதை முடியும், அவங்களோட தேவைகள் போக மிச்சமுள்ள பணங்களை அல்லாஹ்விற்காக என்ன பண்ண முடியும், செலவழிக்க முடியும். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எப்படி செலவழிச்சிருக்கணும், வைர முனாஃபிகீன் நிஃபாக்குடைய தன்மை இல்லாமல், வலா முராயின் மக்கள் பார்க்கிறாள் என்ற மக்கள் பார்ப்பதற்காக செலவு செய்யாமல் அவங்களால முடியும். ஆனால் என்ன பண்ணல, அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு உள்ளத்தில் ஒரு உணர்வு என்ன பண்ண மாட்டேங்குது, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தா அல்ல அதிகமாக கொடுப்பான என்ற சிந்தனை நம்மளோட உள்ளத்தில் வரவே மாட்டேங்குது. வலைத்த அகனியா உனா, அதே போல் நம்முடைய யாரும் இல்லை, நம்முடைய நம்மகிட்ட உள்ள பணக்காரங்க எல்லாம் இல்லை. எப்படி இல்லை, சத்தியமான வாழ்க்கை தான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடிய மக்களாக இல்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பகையில் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணல, ஒலை தகனியா உனாய் சத்தியமான வாழ்க்கை அவு அல்லது எந்த இன்னும் ஆதல் வாழ்க்கை, அல்லது இந்த அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதி அவங்க சோதித்து பார்ப்பதும் கிடையாது. சரிங்க பார்ப்போங்க, அல்லாஹ்வுடைய பகையில் கொடுத்து பார்ப்போங்க, அல்லாஹ் கொடுக்குறானான்ட்டு அப்படி சோதிச்சு பார்த்ததும் கிடையாது. இப்போ லைத்தகும் இன்ஃபியக்கூன முஹ்லிஸீன கைர முராயின், அவங்க இப்படி தான் செலவழிக்கிற அந்த இப்படி தான் செலவழிப்பாங்க அப்படின்னு சொன்னால் லைத்தகும் இன்ஃபியக்கூன முஹ்லிஸீன், அவங்கள வந்து இஸ்லாஸா இல்லை, எப்படி தான் செலவழிப்பாங்க, மக்கள் பார்வைக்காக, மக்கள் பார்க்குறாங்க என்பதற்காக அவங்க செலவு செய்வாங்க. லியத்தபையனு யஹ்லிஃபுல்லாஹு அலைஹி அம் அன்ஃபகு, அதே போல் அவங்க வந்து லியத்தபையனு, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அறிவதற்காக பார்ப்பாங்க, அல்லாஹ் நமக்கு அதிகமாக தர்றா தரலையா என்பதை பார்ப்பதற்காக என்ன பண்ணுவாங்க, செலவழிப்பாங்க. ஆனால் செலவழிக்கிறப்ப கூட எப்படி தான் செலவழிப்பாங்க, நீ லைத்தகும் இன்ஃபியக்கூன முஹ்லிஸீன கைர முராயின், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால்
மக்களுடைய பார்வை கடனை என்ன பண்ணுவாங்க, செலவு செய்யக்கூடியதாக இருப்பாங்க. மக்கள் பார்வைகளை செலவு செஞ்சுட்டு இப்போ உட்காந்துருப்பாங்க, எல்லாம் கொடுப்பானா மாட்டானா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. இப்போ வலாக்கின் ஹைஹாச ஆனால் கை சேதமே ஒரு காலமே லை செய்யல அதாலிக மின் சபீல், இது அந்த மாதிரி பாதை இல்லை. ஏன்னா அதுலேயே ஆனால் எல்லா எக்ராவும், ஏன்னா நம்முடைய பணக்கார மக்கள்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்க. வகும் இதை பரவு இல்லாமல் அவங்க படித்தாலும் ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்க. பொருளாதாரத்தை எல்லாருடைய பாதையில் கொடுத்தா எல்லாம் கொடுப்பாங்கிறத படிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதை படித்தா ஈமான் கொள்ள மாட்டேங்கிறான். வகும் இதை ஒரு ஈமான் கொண்டா கூட எல்லா யுகான் இருக்கும், செயல்பாடு கொண்டு வர மாட்டேங்கிறான். அப்போ இதே செயல்பாடு கொண்டு வர மாட்டான். ஆனால் அகுவனும் ஆடிக்கும், ஆனால் அவனுக்கு இதை விட ரொம்ப இலவோ எது தெரியுமா, யுகான் இருக்கும், எதை செயல்பாடு கொண்டு வர தெரியுமா, நாதி மின் அந்தியத்தின் சூதாட்டத்தில் அதிகமாக காசை போட்டு இது மூலமாக நமக்கு பல மடங்கு வரும் என்று என்ன பண்ணுவான், அதையுமே லேசாக பார்ப்போம். அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்புவான். ஆனால் நல்லா கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ப மாட்டான். அவனுக்கு சூதாட்டத்தின் மூலமாக கூட பணம் திரும்பி வருங்கிறது கூட அவனுக்கு என்ன பண்ணுவான், அதை கூட நம்புவான், அதை கூட லேசாக எடுத்துக்குவான். ஆனால் இந்த விஷயத்தை என்ன பண்ணுவான், ரொம்ப அந்தளவுக்கு நம்ப மாட்டான், படிக்கவும் மாட்டான், படித்த ஈமான் கொள்ள மாட்டான். ஈமான் கொண்டாலும் என்ன பண்ண மாட்டான், அதை செயல்படுத்த மாட்டான். இப்போ மைதானி மயாதி சிபாக்கி, அந்த ஓட்டப்பந்தயம் நடத்துறது, அந்த மாதிரி இந்த பந்தயங்கள் சூதாட்டங்கள் என்ன பண்ணுவோம், ஈஸியாக விட்டு அது மூலமாக காசு வரும், செலவழிச்சா கண்டிப்பாக காசு அதிகமாக வரும் என்பதாக அதில் கூட நம்புவான தவிர இதில் என்ன பண்ண மாட்டான், எல்லாருடைய பாதையில் கொடுத்தா வருங்கிறது நம்ப மாட்டான். ஓகே, யுகாமிரு உலூஃபி ஃபி சபீலி மின் சுபுலில் பிர்ரி லியதபையனு யுஸத்திகுமுல்லாஹு மா வஅதஹுல்லாஹ். ஆனால் என்ன பண்ண மாட்டான், இந்த மாதிரியான நல்ல பாதைகளில் செலவு செஞ்சு அல்லா நல்ல நன்மைகள் தரக்கூடிய பாதையில் செலவு செஞ்சு அல்லா கொடுப்பானா கொடுக்க மாட்டான்னா என்ன பண்ண மாட்டான், பார்க்க மாட்டான். செய்யுள்ளது எல்லா குழுவ வைதன் ஒரு பூசு கமதன், அவனுடைய உள்ளத்தில் ஃபுல்லாக எது நிறைஞ்சிருக்கு அப்படின்னா கோபமும், அவனுடைய உள்ளத்தில் ஃபுல்லாக அழுக்கு தான் நிறைஞ்சிருக்குது, அந்த கவலையும் தான் நிறைஞ்சிருக்குது என்பதை சொல்கிறாங்க. அண்ணல் ஹுக்குமாத தராமின், இன்னைக்கு நம்ம அரசாங்கத்தை பார்க்குறோம். தரா மன் ஹரிசுல் அகனியா மின் ஹெரிசுல் அகனியாய் வபுஹுலிஹி ஒமின் தக்சீரிஹி மா தரா, அந்த பணக்கார மக்களுடைய பணத்தின் மீது உள்ள ஆசையையும் அவங்களுடைய கஞ்சத்தனங்களையும் அவங்களுடைய அந்த தப்சீரி அந்த குறைகளையும் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே போல் அரசாங்கம் பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனால் அப்படி அரசாங்கம் பார்த்துமே சும்மல துபியஹுலி நஃப்ஸிஹா, ஆனால் அரசாங்கம் இன்னும் என்ன பண்ண மாட்டேங்குது, மின் ஃபர்தி தராஇபி, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு டேக்ஸையும் போட மாட்டேங்குது. தராஇப்னா டேக்ஸ் நடக்கும், வரிகள் நடக்கும். அப்போ எந்த விதமான ஒரு டேக்ஸையும் என்ன பண்ண மாட்டேங்குது, அரசாங்கம் கூட போட மாட்டேங்குது. எதுக்கு, மாயுத்தீவுலகா, அது மூலமாக வாய்ப்பு தரப்படும் அந்த துழைநல் மண்கூப், இந்த வாழ்க்கை இழந்த மக்களுக்கு, அந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கும், தகீசுல் மல்ஹூஸ், உதவி நாடக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கும், தனப்புதில் மஹரூப், அது 3 பேரும் ஒன்று, ரொம்ப ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் ஏன் வரமாட்டேன்னு கேட்குறேன். அரசாங்கம் டேக்ஸை விதிச்சு அப்படின்னா அந்த டேக்ஸ் மூலமாக என்ன ஆகும்னு சொன்னால் ஏழைகளுக்கும் தேவைப்படக்கூடிய மக்களுக்கும் தேவைப்படக்கூடிய மக்களுக்கும் அதன் மூலமாக ஒரு வாய்ப்பு இருக்கும், அவங்களுடைய அந்த தேவை நிறைவேற்றுவதற்கு. ஆனால் அதை கூட அரசாங்கம் என்ன பண்ண மாட்டேங்குது, டேக்ஸ் வழியாக கொண்டு வர மாட்டேங்குது. ஏன் என்பதாக கேட்குறேன். இது அராதல்லா கோவின் சூவா, நல்லா ஒரு சமுதாயத்துக்கு அதாவ நாடிதான்னு சொன்னால் ஃபலா மரத்தல்லவு, அதை தடுக்கக்கூடியவர் யாருமே இல்லை என்பதாக என்ன பண்ணுறான் சொன்னாங்க. இந்த பாடத்தை முடிக்கிறான். கணேசாமல் எல்லாத்துக்கும் கருத்து பாருங்க. தத்ரீபாத்துன் அலல் ஃபஹ்மி வஸ்தியாபி, இதுக்கு முன்னாடி பார்த்த பாடத்தை போல இது என்ன பண்ணுறாங்க, நமக்கு தம்ரீன் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதே போல் நியூ வர்ஸ் கொடுக்குறாங்க. இபாரத்தை நீங்களே என்ன பண்ணுவோம், மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். முன்னாடி இந்த பாடத்தில் என்னென்ன தம்ரீன்ஸோ அதே மாடலில் தான், எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் தாஹ்சனுடைய அந்த பாடத்தினுடைய தம்ரீன்களும் அதே மாதிரி போகுதுன்னு சொல்லலாம். அப்போ 87ஆம் பக்கம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி கலீல் ஜுப்ரானுடைய பாடத்தை முடித்தோம். அடுத்த அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால தாஹ்சனுடைய பாடத்தை என்ன பண்ணணும் முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் முஸ்தஃபா லுத்ஃபி அல் மன்ஃபுலூத்தி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதி, அரபு இலக்கியவாதியினுடைய வரலாறு என்ன பண்ண போகிறோம் சொல்ல நம்ம பார்க்க இருக்கோம். சில நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இதில் என்ன பண்ணுவோம், அவரோட வரலாறை பார்த்துட்டு அப்படியே அவர் எழுதக்கூடிய ஒரு சில இலக்கியங்கள் என்ன பண்ணணும் நம்ம சொல்ல பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. எந்த ஒரு கேள்வியை கேட்குறோமோ அதனுடைய அந்த கல்வியை பயனுள்ள கல்வியாக அதில் என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஆஃபீஸ்